கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன் டிராஃபி பத்தின அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் குரூப் ஃபார்மேட் எப்படி இருக்கும், இந்த தடவை விளையாண்ட மாதிரி ரவுண்ட் 16 அப்படின்லாம் வருமா, இல்லை டேரக்டா குரூப்பை முடிச்சுட்டு செமிஃபைனல் போயிடுவாங்களாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு குரூப்பை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமும் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அட்டவணை கூட வந்திருக்கு. February 20 முதல் போட்டி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த கண்டென்ட் போடுறேன். இப்போதைக்கு குரூப் மேட்சஸ் எப்படி இருக்க போது, இந்தியா எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஜபால் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா T20 இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ வந்திருக்க நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, ஜெய்சா ரீசன்ட் டைம்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பிரஸ் மீட்டை சந்திச்சு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா விராட் கோலி அடுத்த 3 வருஷத்துக்கு டீம்ல இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன ஃபார்மேட் விளையாட போறாங்கிறத சொல்ல, ஆனா இப்போதைக்கு அந்த சாம்பியன் டிராஃபி இருக்கு இல்லையா, அதுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்ல்ட் கப் தோத்திருந்தாலும் அவருடைய அந்த ஒரு கேப்டன்சி செமையா இருந்துச்சு. ஐ மீன் 50 ஓவர் வேர்ல்ட் கப் சொல்றேன். ஸோ அதை தொடர்ந்து 20 ஓவர் வேர்ல்ட் கப்ல அன்பீட்டனா வின் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது வேற லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒன்ஸ் அகைன் ரோஹித் சர்மா மேல ட்ரஸ்ட் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவருடைய ஸ்குவாட் செலக்ஷன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பின்ன இருக்காதா, பிகாஸ் எதுக்கு 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் கேட்டப்போ, ஸோ அந்த மேட்சஸ் ஃபுல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் அதிகம் செலுத்தினாங்க. ஆக்சுவலா ஃபைனல் ஓவர், அதாவது ஃபைனல் மேட்ச்ல அடி வாங்கினாங்க கிளாஸ் கிட்ட, அது வேற விஷயம். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேருமே 49 46ங்கிற மாதிரி. ஆனா மத்தபடி அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா பண்ணாங்க. நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துதாகணும், ரோஹித் சர்மாக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ சாம்பியன் டிராஃபிக்கு அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ நடக்க போறது என்னமோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்ட்ஸ் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த தடவை குரூப் அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சிருக்காங்க. 2வது குரூப் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல ஆஸ்திரேலியா மற்ற டீம்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, அந்த டீம் எல்லாம் 2வது குரூப்ல இருக்காங்க. நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து, பங்களாதேஷ், அதை தொடர்ந்து பாகிஸ்தான். ஸோ இவங்க 3 பேர் தான் நம்ம குரூப்ல இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ 3மே கொஞ்சம் ஈஸி மேட்ச் அப்படின்னு கேட்டா, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஓடியில கொஞ்சம் டிஃபரெண்டா விளையாடலாம். அவங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க, எப்போ எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கேன் வில்லியம்சன் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல கிடையாது, ஒரு வருஷம் விளையாட மாட்டாரு. அப்படி பார்க்கும்போது சாம்பியன் டிராஃபிக்கு அவர் இருப்பாரான்னு கேட்டா லிட்டில் பிட் டவுட் தான். அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு போனோம்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒழுங்கா விளையாடுறாங்களா, நியூ கேப்டன் யாரு அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரவுண்ட்ல பீஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே இங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாண்டு இருக்கோம். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலா அங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கிறதுல மாற்றம் கிடையாது. நம்ம கிட்டையும் படைகள் இருக்கு, அந்த பக்கம் படைகள் இருக்கு. ஸோ அவங்களுடைய இடத்துல அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சாம்பியன் டிராஃபி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வருஷம் தவற விட்டுட்டோம். அதாவது போன வருஷம்னா 2017 மீன் பண்றேன், தவற விட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி தோனி தலைமையில நம்ம அடிச்சுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இப்போ ஜூன் மாசம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 6 மாச டைம்ல அடுத்த அந்த ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது, அந்த ஒரு சாம்பியன் டிராஃபி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ ஃபார்மட் எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி கசமுசான் குரூப் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சு வராம ஆல்ரெடி குரூப்பையவே கையில கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு குரூப்லயும் எல்லா டீமும் ஒவ்வொரு தடவை விளையாடணும். லைக் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட ஒரு தடவை, பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து கூட ஒரு தடவை, அவ்வளவுதான். இதுல டாப் 2 பிடிக்கிறவங்க செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் குரூப்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இவங்களா இருக்காங்க இல்லையா. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா டாப் 2 பிடிக்கிறவங்க ஸோ செமிஃபைனல் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப்ல இருக்கிறவங்க அந்த குரூப் கிட்ட கிராஸ் ஆகும், அந்த குரூப்ல இருக்கிறவங்க இந்த குரூப்ல கிராஸ் ஆகும். அண்ட் மாறி செமிஃபைனல் அப்படிங்கிறது டாப் 2 டீம்ஸ்குள்ள நடக்கும். அண்ட் ஃபைனலா அந்த ஃபைனல் அப்படிங்கிறது நடத்தி முடிப்பாங்க. இது கொஞ்சம் சின்ன டோர்னமெண்ட் தான் அப்படின்னா கூட இடையில இன்னும் 2 டீம் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க தெரியல. வெஸ்ட் இண்டீஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு டீமான ரொம்ப முக்கியமா ஸ்ரீலங்கா, இவங்க 2 பேருமே குவாலிஃபை ஆகலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது, 2 டீம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஏன்னா டோர்னமெண்ட்டோட லென்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல வருது. ஸோ மோர் மேட்சஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி பயிற்சி ஆட்டத்தை வச்சு கழிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா 2013 நம்ம விளையாடும் போது பயிற்சி ஆட்டம் இருந்தது, 2017 இருந்தது. இந்த தடவையும் கிட்டத்தட்ட எல்லா டீமுக்குமே ஒரு பயிற்சி ஆட்டமோ இல்ல 2 பயிற்சி ஆட்டமோ வைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதுதான் ஃபார்மேட். நமக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. யங் இந்தியன் டீம் தான் வரப்போற டோர்னமெண்ட் எல்லாமே அட்டன் பண்ண போறாங்க. ஸோ மற்றபடி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே இன்னும் கணக்கு போடலாம். ரோஹித் சர்மாக்கு இன்னொரு 6 மந்த்ஸ் சாலிடா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு யாரெல்லாம் சூட் ஆவாங்க. ஆப்வியஸா விராட் கோலி ஒன் டவுன்ல ஆடுவாருங்க. இந்த தடவை ஓப்பனிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா விராட் கோலியோட ஃபேவரட் பொசிஷன். அது மட்டும் இல்லாம அவர் ஓப்பனரா ஆடுறதுக்கான சான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதிகமா வந்துட்டு பவுண்டரி ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் T20 இருந்தது. ஆனா இது 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாவே அவர் ஒன் டவுன்ல வந்துருவாரு. ரோஹித் சர்மா கூட இன்னும் வேற யாராவது ஒருத்தர் ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ மேபி சிக்கர் தவான் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணும். ஆனா சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு இந்தியன் டீமை விட்டு வெளியில போயிட்டாருங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்னாலே அவர் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா சிக்கர் தவான் அண்ட் ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் சாம்பியன்ஸ் டிராஃபில வேற லெவல் இருந்துச்சு. 2013 2017 லிட்டில் பிட் மிஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் கப்பருக்கு ஓடியே செம்மையா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு யங்ஸ்டருக்கு தான் போவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. அண்ட் KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஓடிஐ ஃபார்மேட்ல உள்ள வர போறாங்க.
ஆப்வியஸா ஹர்திக் பாண்டியா வரைக்கும் இருக்கும் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்குவாட் செலக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போது, இதுல மாற்றமே கிடையாது. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பும்ரா அவர் ஒருத்தர் மட்டும் சாலிடா இருப்பாரு. மீதி பவுலர் சிராஜா இல்ல முகமது சமியா யாரை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இப்படி தான் சாம்பியன் டிராஃபி நடக்க போகுது. அண்ட் மேட்சஸ் பத்தின அப்டேட் சீக்கிரமாவே கொண்டு வரேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இந்தியாவுக்கு இன்னொரு டிராஃபி வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.